ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அது 3 டாக்குமெண்ட் வேணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா உங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும், ஆர்சி புக் ஒரிஜினல், ஆர்சி புக் இன்சூரன்ஸ் வந்து லைவா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரிவாகன் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. இது அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். இது உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் மெசேஜ் வரும், அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி ரிலேட்டிவ் சர்வீஸ்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீக்லி ரிலேட்டிவ் சர்வீஸை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி. நான் தூத்துக்குடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ண அப்படின்னா இது என்னென்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும்னு அதை காமிப்பாங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான். சரி, ஓகே சொல்லி ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கணும். இதில் நம்ம 2 டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், செல்லர் சைடு அண்டு பையர் சைடு. ஓகேங்களா? நீங்கள் வந்து செல்லர் சைடை ஃபில் பண்ணிட்டு தான் பையர் சைடு வந்து போகணும். நீங்கள் டேரெக்டாக பையர் சைடில் போனீங்க அப்படின்னா ஒரு பாப்பமே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தான் கேட்கும். அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் செல்லர் சைடு ஃபில் பண்ண மட்டும் தான் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம பையர் சைடில் போய் அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி செல்லர் சைடு வந்து ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். அகைன் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஆன்லைன் சர்வீஸில் வீக்லி ரிலேட்டிவ் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ப்ரீவியஸாக ஃபில் பண்ண மாதிரி நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தூத்துக்குடி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் நான் கிளிக் பண்ணோம் அப்படின்னு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண முடியும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் காமிப்பாங்க. நம்ம இப்போ ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ப்ரொசீட் நோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டில் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஸ்க்கு செல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் மெசேஜுமே வரும். ஹைப்போதேசிஸும் கையோடு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இல்லை போட்டுப்பாங்க. ஓகே, நீங்கள் செக் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு செக் ப்ளஸ் கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது உங்கள் வீக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். உங்கள் வீக்கல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்கள் சேஸ் நம்பர் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் சேஸ் நம்பரை வந்து உங்கள் ஆர்சி புக்கில் வந்து போட்டுக்கோ. அது லாஸ்ட் 5 டிஜிட் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இன்சூரன்ஸ் எப்போ முடியுதோ அந்த டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண மாதிரி சொல்லும். உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆர்சி புக்கு வந்து மொபைல் நம்பர் லிங்காக இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே செக் பாஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணதும் ஆர்சி புக் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வேலிடேட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் காமிப்பீங்களா, இதை நீங்கள் கையோடு நீங்கள் ஹைப்போதேசிஸ் இருந்துச்சுன்னா காமிக்கும். டிக் பாஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஹைப்போதேசிஸ் கையோடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து யாருக்கு மாற்ற போகிறீங்க, மெயினாக வந்து நீங்கள் வாங்க பையரும் ஆதார் கார்டு வாங்கி வச்சு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து நேமு அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பையரோட ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் பார்த்து நீங்கள் அதில் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நேமை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேல் பண்ண டேட்டு அமௌண்ட் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த சேல் பண்ண டேட்டில் தான் உங்களுக்கு ஃபார்ம் 29 வந்து அதில் ஃபில் ஆகி வரும் எல்லாமே. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியூ கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீவியூனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா கரெக்டாக ஃபில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிரும். ஓகேங்களா? இதோட வந்து நம்ம செல்லர் சைடோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பையர் சைடு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அது அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் பையர் சைடு ஃபில் பண்ணணும். அது எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்சி புக்கில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா அது எப்படி சொல்கிறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஹோம் பேஜ் பக்கத்தில் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே பாருங்கள், அடிஷ்னல் சர்வீஸ் இருக்கும். அதில் அப்டேட் மொபைல் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வீக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சேஸ் நம்பர் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி வெரிஃபை டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணணும். அப்டேட் நியூ மொபைல் நம்பர் இருக்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் படுத்திங்க அப்படின்னா உங்கள் நியூ மொபைல் நம்பர் வந்து ஆர்சி புக்கில் அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போது பையர் சைடு எப்படி ஃபில் பண்ணலாம் பார்க்கலாம். அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர் ஆஃப் பையர் போட்டு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணணும் உங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அட்ரஸை வந்து உங்கள் ஆதார் கார்டுக்கு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்கள் ஆர்சி புக்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் காமிக்கும். இப்போது நம்ம 575 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரூ. 550 வந்து உங்களுக்கு அது ஆர்சி புக் உள்ள சார்ஜஸ், ரூ. 25 வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ஃபீஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜிபே யூஸ் பண்ணி நான் வந்து இதை பே பண்ணுறதுனால வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி யூபிஐ ஐடியை வந்து செட் பண்ணிவிட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே ரூ. 550 பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் ரெசிப்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 டெவலப் பண்ணிக்கலாம். தென் இ-சைன் அது வந்து பையர் சைடு வாங்கணும், செல்லர் சைடு வாங்கணும். அதில் வேறு ஒன்றும் இல்லை. செல்லர் சைடு வந்து ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி தான் பையர் சைடு வந்து பையரோட ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இ-சைன் வந்து ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ வியூ டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்னு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான். 2 ஓனர் ஃபோட்டோ வித் வெஹிக்கிள் அப்படின்னா பையர் ஆகி நீங்கள் வந்து நினச்சிக்கணும் அந்த வெஹிக்கிள் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்சி புக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க. இந்த 3 மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, இந்த 3 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் போதும். இது போக உங்களோட ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க பார்த்தீங்களா, அது அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார்ம் 29 30 வந்து எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கும். நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 சைனை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணால் போதும். இப்போது ஆர்சி புக் அப்ளை பண்ணுற ஆன்லைன் ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் இன்சூரன்ஸ் காப்பி, உங்கள் ஆர்சி புக் ஜெராக்ஸ், தென் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன ஆர்டிஓவிலேருந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்களோ, இப்போ நான் தூத்துக்குடி ஆட்டோ என்ட்ரு பண்ணிக்கலாம் வந்து நான் தூத்துக்குடி ஆட்டோவில் போய் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வெஹிக்கிள் கொண்டு போகணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து கொண்டு போகணும். அங்கே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பென்சில் ஷேட் பண்ணுவாங்க, சேஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரும், அதையும் அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஆர்டிஓ விசிட் பண்ண மாதிரி இருக்கும். கிரவுண்டில் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் 9:30 10 o'clock முன்னாடியே போயிருக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாதிலே வெளியே வந்துட்டாலோ, இல்லை நீங்கள் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ எதனா காரணத்தெலாம் வெளியே வந்துட்டீங்க, இல்லை நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண டைமில் வந்து எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, அதனால் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டிங்கன்னா கூட சேம் இதே பேஜுக்குள்ள வந்துக்கோங்க. வந்துட்டு ஸ்டேட்டஸுக்கு பார்த்தீங்களா, அதில் நவ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பாருங்கள் வியூ அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி உங்கள் வீக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வியூ டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இ-சைன் அப்படி தான். இ-சைன் பை செல்லர் சைட்லேருந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமையோ இல்லை ஒரு ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடியோ நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் அகைன் இந்த ஸ்டேட்டஸுங்கிற பாரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் மெயினாக உங்கள் ஆர்சி புக் ஒரிஜினல் வந்து கையில் வச்சுக்கோங்க. 2 பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் 100 to 150 வரும். நியர்பை ஆர்டிஎஃப் அவங்க கடையில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, பட் எல்லா டாக்குமெண்ட் ஒரிஜினல்ஸும் கொண்டு போக வேண்டியிருக்கும். தென் ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் நேரில் போய் ஆர்டிஓ விசிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? போகும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வீக்லையும் கொண்டு போகணும். அங்கே போய் பென்சில் ஷேடு யூஸ் பண்ணி உங்கள் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆர்டிஓ வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆர்டிஓ அப்ரூவ் கொடுத்த ஒரு 7 days வந்து ஆர்சி புக் ஒரிஜினல் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக. உங்களுக்கும் அப்ளை பண்ணுற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.